जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அவதார நன்னாள். சித்தி தினத்திலிருந்து அவதார தினத்துக்கு திரும்பலாம். கிமு 477 சித்தி. அப்போது 32 வயசு என்றால் அவதாரம் கிமு 477 + 32, அதாவது கிமு 509 ஆச்சாரியாளின் அவதாரம். சித்தி ரக்தாக்ஷி வருஷம் என்றும் அவதாரம் நந்தன வருஷம் என்றும் புஸ்தகங்களில் இருக்கிறபடியே கிமு 477 ஒரு ரக்தாட்சியாகவும் கிமு 509 ஒரு நந்தனவாகவும் இருக்கின்றன. தற்போது நடக்கிற 60 வருஷ சைக்கிளில் இந்த ரக்தாட்சி நந்தன வருஷங்கள் வருவது கிறிஸ்து சகாப்தப்படி எந்தெந்த வருஷம் என்று பார்த்து 60 பின்னால் தள்ளி கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் தெரியும். ஒருவர் பிறக்கும் மாசம், பக்ஷம், திதி ஆகியவற்றை கடவையாதி சங்கியையில் குறிப்பிட்டே அவருக்கு நாமகரணம் செய்வதாக மலையாளத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அங்கே ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தையே பேராக சொல்வதுண்டு என்று தெரிந்திருக்கலாம். இப்போது, அதாவது 1960 இருக்கும் மகாராஜா சித்திரை திருநாள், அதாவது அவர் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு முந்தி இருந்தவர் மூலம் திருநாள், அதற்கு முந்தி விசாகம் திருநாள் இருந்தார். சுவாதி திருநாள் பெயர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரால் எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். திருவனந்தபுரம் மகாராஜாவாக இருந்ததோடு சாகித்ய கர்த்தாவாகவும் இருந்தார். இதெல்லாம் நட்சத்திரத்தை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு வைத்த பெயர். இப்போது நான் சொன்னது சங்கேதமாக மாசம், பக்ஷம், திதிகளை வைத்து நாமகரணம் செய்வது. ஆச்சாரியாளுக்கு இந்த முறையில் பேர் வைக்க அப்பா, இன்னும் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள். அவர் பிறந்தது வைகாசி, அதாவது 2வது மாசம். அது சுக்லபக்ஷம். 2 பட்சங்களில் சுக்லபக்ஷம் 1, கிருஷ்ணபக்ஷம் 2. ஆச்சாரியால் ஜனனம் 1வது பட்சம். அன்றைக்கு திதி பஞ்சமி, அதாவது 5. ஆகவே 2-1-5 அதையே தலைகீழாக்கி 5-1-2 என்பவற்றை கடவையாதி முறையில் குறிப்பிடும் அக்ஷரங்களைச் சேர்த்து அவருக்கு பெயராக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அது சரஷா என்று 26-25 சொன்ன மாதிரி தெளிவாக அர்த்தம் தராத எழுத்துத் தொகையாக இருக்கப்படாது. ஃபல என்று 32ஐயும் பலனையும் ஒருங்கே குறிப்பதாகச் சொன்னது போல் அர்த்தமுள்ள வார்த்தையாகவும், அதாவது வாஸ்தவத்திலேயே மனுஷர்களுக்கு வைக்கும் தெய்வ பெயராகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி செலக்ட் பண்ணியதுதான் சங்கர என்பது. 2ஆம் மாசம், 1ஆம் பட்சம், 5ஆம் திதி என்பதை திருப்பி 5-1-2 என்பதற்கான எழுத்துக்களை கொண்டுதானே இந்த பெயரை வைத்ததாகச் சொன்னேன். அதெப்படி என்று பார்க்கலாம். சங்கர என்பதில் மெய்யெழுத்தான இங்கை நீக்கிவிட வேண்டும். இந்த சங்கியையில் எப்போதும் மெய்யெழுத்துக்கு வால்யூ கிடையாது, அதை தள்ளிவிட வேண்டும். அப்படிச் செய்தால் ச, க, ர என்று 3 எழுத்துக்கள் நிற்கின்றன. ச என்பது யாத்யஷ்ட பிரகாரம் ய, ர, ல, வ, ச என்று 5ஐ குறிப்பிடுகிறது. அதுவே பஞ்சமி திதி. க என்பது காத்தீனவாவில் 1வது எழுத்து, அதனால் அது 1. 1வது பட்சமான சுக்லபக்ஷத்தை காட்டுவது. ர என்பது யாத்யஷ்ட பிரகாரம் ய, ர என்பதாக 2, அதுதான் 2வது மாசமான வைகாசி. பரமேஸ்வரன் இப்படி ஒரு சமயத்தில் போய் பிறந்தாலே தான் லோக சங்கரனாக விளங்கப் போவதற்கு பொருத்தமாக பேர் வைப்பார்கள் என்று திட்டம் போட்டே அவதார தினத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறான். சங்கர ஜெயந்தி எல்லா ஜெயந்திகளிலும் விசேஷம்தான் என்று ப்ரூவ் பண்ணுவது போல ஜெயந்தியே சங்கர என்று அமைந்திருக்கிறது. சங்கர ஜெயந்தி, ஜெயந்தியே சங்கர. சம்மை செய்வது பிரத்யக்ஷ சான்று. பரமசிவாவதாரமானதால் சிவநாமாவான சங்கர வைசாக சுக்ல பஞ்சமி அவதார தினம் என்று காட்ட சங்கர சம் என்ற உசந்த சாந்தத்தை உண்டாக்குவதால் சங்கர பிரேமையினால் விளையும் உசந்த சாந்தம். 3வதாகச் சொன்னது
எத்தனை நிஜம் என்பதற்கு இப்போது நாம் கூடியிருக்கும் இந்த கூட்டமே பிரத்யக்ஷமான சாட்சி. அத்தனை பேருக்கும் எத்தனை சாந்தியாய் இருக்கிறது, பிரேமை நிரம்பியிருக்கிறது. அவர் நேரில் இல்லை, மறைந்து போய் 2500 வருஷமாக போகிறது. ஆனாலும் நினைக்கும் போதெல்லாம் பரம சாந்தியை தரும் பரம புருஷனாக இருக்கிறார். இதே மாதிரி சினிமாவிலும் கூட்டம் சேர்கிறது. ஆனால் சாந்தி உண்டா, பிரேமை உண்டா? இல்லை. காமத்தில் கிளறிவிட்டு அசாந்தி உண்டு பண்ணுவதாகவே இருக்கும். அரசியல் கூட்டம் என்றாலும் நிறைய ஜனங்கள் சேர்கிறார்கள். பிரேமை உண்டா, சாந்தி உண்டா? இல்லை. எந்த கட்சியையாவது கொள்கையையாவது திட்டி குரோதத்தை கிளறிவிடுவதாகவே இருக்கும். ஹர்த்தால், டெமான்ஸ்ட்ரேஷன் என்று ஊரின் சாந்தியையும் குலைப்பதற்கு தூண்டுவதாகவே இருக்கும். இங்கே இத்தனை உற்சவ பரபரப்பிலும் மனசுக்குள் பரம சாந்தியாய் இருக்கிறது. சம்கரோ தீதி சம்கரஹ. இன்பத்தில் பெரிய இன்பமான சம் என்னும் சாந்தியை உண்டு பண்ணுவதால் சங்கரர் என்ற பேர் என்பதற்கு ப்ரூஃப் ஆக இந்த கூட்டமே இருக்கிறது. இதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது? பணத்திலும் பதவியிலும் இது இல்லை. அவை ஏற ஏற இருக்கிற சாந்தியும் போய்விடும். ஆச்சாரியாளை நினைத்தால் க்ஷணமானாலும் சட்டென்று ஒரு சாந்தி நினைக்கணுமே. அதற்காகத்தான் உற்சவம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் விட பெரிய உற்சவமாக பண்ணுங்கள் என்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।